அவன் அனுபவிக்கக்கூடிய எல்லா நிஅமத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா அல்லாஹ் இந்த வீண் விரயம் சம்பந்தமாக குர்ஆனிலே பல்வேறு வசனங்களை சுட்டிக்காட்டி நம்மை எச்சரிக்கிறான். நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. என்றைக்கு சமூகத்தில் பொது வழியில மக்கள் கையேந்தி நின்று கொண்டிருக்கிறார்களோ நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த சமூகம் ஜகாத்தை சரியாக கொடுக்கவில்லை. இருக்கா இல்லையா? ஜகாத் எத்தனை பேர் கொடுக்கிறோம்? பொதுவாக வீண் முறையை எங்க வரும் தெரியுமா? அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய 3 செயல்கள் உண்டு. ஒரு அரசியல்வாதியுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன்ல 500 பவுன் தங்கத்தை ஒரு ஆண் அணிந்து கொண்டு ஆடுகிறான். இதெல்லாம் எங்கேயிருந்து வந்துச்சு? எல்லாம் ஊழலும் லஞ்சம் தான். அப்ப இந்த 2 கை அளவு உள்ள தண்ணீரில் அல்லாஹ்வுடைய தூதர் உதவு செய்தார்கள். எவ்வளவு சிக்கனம்! இது நம்ம பழகி இருக்கிறோமா? இன்றைக்கு இல்லை. அதனால தான் தண்ணி இல்லாத இடங்கள்ல இன்னைக்கு பெரிய பிரச்சனை. மனிதனுடைய இயல்பு, நம்முடைய அதிகாரம் இருந்தால் கீழே உள்ள ஒரு இடத்துல எப்படி நடந்தாலும் அது அநியாயமா, நீதியா, அநீதியா, உண்மையா, பொய்யா எதுவும் பார்க்க மாட்டான். எந்த அளவுக்கு வரணும் தரக்கூடியவராக மனிதன் இருப்பான்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த போதனையை சொன்னார். நமக்கு மேல் ஒரு பவர் இருக்கிறது, நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது. அது நினைத்தால் இந்த உலகத்துல எப்படி நம்மளை கவிழ்த்து விடுவான்கிற பயம் இன்னைக்கு அதிகாரத்தில் உள்ளவரிடத்தில் கொஞ்சம் மேலும் இல்லை என்பதைத்தான் இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமத்துவ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவரும் நம் அனைவரின் மீதும் என்றென்று நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் அனுபவிக்கக்கூடிய எல்லா நிஅமத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய உணவாக இருந்தாலும், நீராக இருந்தாலும், ஆடையாக இருந்தாலும், இப்படி என்னென்ன நிஅமத்துகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றானோ இப்படி எல்லா நிஅமத்துகளையும் அனுபவிக்கக்கூடிய நாம் அது சம்பந்தமாக இறைவனிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் அது சம்பந்தமாக விசாரிப்பான் அப்படிங்கிறத மார்க்க நமக்கு தெளிவாக வலியுறுத்தி காமிக்கிறது. அப்ப அதனால நம்ம அனுபவிக்கக்கூடிய இந்த நிஅமத்துகளில் எந்த வகையிலையும் வீண் விரயம் என்பது வந்து விடக்கூடாது. வீண் விரயம் என்பது ஏதோ உணவுலையும் நீர்லையும் மாத்திரமல்ல, இப்படி எல்லா விஷயங்களிலும் அந்த வீண் விரயம் இருக்கிறது. அந்த வீண் விரயத்தை ஒருபோதும் முஸ்லிமை பொறுத்தவரையில் செய்யக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் இந்த வீண் விரயம் சம்பந்தமாக குர்ஆனிலே பல்வேறு வசனங்களை சுட்டிக்காட்டி நம்மை எச்சரிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற போது வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வ கான பைன தாலிக கவாமா என்று அல்லாஹ் சொல்றான். நல்லடியார்களுடைய பட்டியலை அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கான பண்புகளை சொல்கிறான். அந்த பண்புகளை அல்லாஹ் சொல்கின்ற போது இந்த நல்லடியார்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், அதே நேரத்தில் ரொம்ப சுருக்கமாகவும் இருந்து கொள்ள மாட்டார்கள். செலவு செய்வதில் ரொம்ப கை நீளமாக இருக்க மாட்டாங்க,
அதே போல ரொம்ப இறுக்கி கொள்ளவும் மாட்டார்கள், இதற்கு மத்தியிலே நடுத்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற போது வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உன்கிக வலா தபசுதஹா குல்லல் பஸ் ஃபதகூத மலூமம் மஹ்சூரா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உன்னுடைய கையை உன்னுடைய கழுத்தின் பக்கம் திருப்பிக் கொள்ளாதே, கட்டி கொள்ளாதே. அதே போல நிறைய விசாலமாக நீ செலவும் செய்யாதே. அப்படி ஆகிவிட்டால் நீ நிந்திக்கப்பட்டவராக, துக்கப்பட்டவராக நீ ஆகிவிடுவாய் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அதனால அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை நம்ம செலவு செய்யறோம், தர்மங்கள் செய்யறோம், வாழி வழங்குகிறோம், நல்ல காரியங்களை செய்தாலும் அதிலும் ஒரு அளவு இருக்கிறது. அளவு கடந்து நீ என்ன செய்யக்கூடாது, சுருக்கியும் கொள்ளக்கூடாது, விசாலமாகவும் ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். அப்ப இந்த இஸ்ராப் என்பதை பொறுத்தவரை, வீண் விரயத்தை பொறுத்தவரை அல்லாஹ் திருமறையில ஒரு வசனத்தில் சொல்கின்ற போது வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த நியமத்துகளில் கூடுதலாக இருக்கிறது, மிதமின்றி இருக்கிறது என்று சொன்னால் தேவைப்படக்கூடியவர்களுக்கு அதை நம்ம கொடுக்கணும். யாருக்கு தேவையோ அவர்களுக்கு நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதனால் நன்மை வரலாம். ஜகாத்தை கொடுக்கிறோம், நன்மை பெறுவோம். சதக்காவை கொடுக்கிறோம், நன்மையை பெறுகிறோம். கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவுகிறோம், இதெல்லாம் நன்மையை பெறுகிறோம். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் அதை செய்யறதில்லை, நிறைய பேர் செய்யறதில்லை. அதனால தான் ஒரு அறிஞர் சொன்னார், என்றைக்கு சமூகத்தில் பொதுவெளியில மக்கள் கையேந்தி நின்று கொண்டிருக்கிறார்களோ நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த சமூகம் ஜகாத்தை சரியாக கொடுக்கவில்லை. இருக்கா இல்லையா? ஜகாத் எத்தனை பேர் கொடுக்கிறோம், எத்தனை பேர் கொடுக்கிறோம்? கணக்கு பார்த்து அந்த ஜகாத்திற்கு ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்ன ஜகாத்துங்கிறத மார்க்க தெளிவா சொல்லுது. அப்ப அந்த ஜகாத்தை நம்ம எத்தனை பேர் கொடுக்கிறோம்? ஆனால் ஜகாத்தை கொடுக்க மாட்டார்கள். சமூகம் பொது வழியில கையேந்தி அலைகிறது. ஆனால் வாழ்க்கையில வீண் விரயத்தை பொறுத்தவரையில பல்வேறு வகையிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால வீண் விரயத்தை பொறுத்தவரை அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று சொல்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது இன்னல் முபத்திரீன கான இஃப்வான ஷயாத்தீன், நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் கூட்டாளிகள் அல்லாஹ் சொல்றான். அந்த செயலை நீங்க செய்றீங்க, அந்த செயல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது, அந்த பழக்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஷைத்தான் உங்களை தூண்டி நீங்கள் வீண் விரயம் செய்யுங்கள் அப்படிங்கிறத அல்லாஹ், அந்த ஷைத்தான் உங்களுக்கு ஏவுகிறான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்லிட்டு இவர்கள் ஷைத்தானின் கூட்டாளிகள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அன்பார்ந்த சகோதரர்ல, பொதுவாக வீண் விரயம் எங்க வரும் தெரியுமா? இல்லாதவர்கள்ட்ட வராது. நாளை அடுத்த நேர உணவு இருக்கு கஷ்டப்படக்கூடியவர்கள், அடுத்த மாதம் சம்பளமே சரியா கிடைக்காது, அடுத்த மாதம் இவ்வளவு செலவுகள் இருக்கிறது, இவ்வளவு வரவுகள் குறைவாக இருக்கிறது அப்படின்னா அங்க வராது. பார்த்து பார்த்து யோசனை செய்து என்ன செய்வான், செலவு பண்ணுவான். வீண் விரயங்கிற என்ன வராது. எங்கே மிதமின்றி கொட்டுகிறதோ, எங்கே அளவுக்கு அதிகமாக வருகிறதோ அங்கே எல்லாம் வீண் விரயம் வரும், அங்கே எல்லாம் பெருமை வரும். ஏன்னா நீங்க பெருமைக்கு தான் பார்க்கலாம். நீங்க பாருங்க, நம்ம நாடுகள்ல ஒரு முதல்வர் வருகிறார் அல்லது ஒரு அமைச்சர் வர்றாருன்னா அவர் அவ்வாறு வந்துட்டு போறாரு. அந்த வரக்கூடிய வழியில பாருங்க அத்தனை வாழை மரத்தை வச்சிருக்கிறான். கரும்புகள் என்ன, அது என்ன, இது என்ன, எல்லாமே மக்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள். அவர் வந்துட்டு 10 நிமிஷம் அந்த முடிச்சுட்டு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பொத்த பக்கம் போறாரு. இங்க குரங்கு தூங்கின மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன செய்யறான், அந்த தென்னை மரத்தையும் வாழை மரத்தையும் அங்க கரும்பையும் அதையும் அழிஞ்சு புடிக்கிட்டு போறான். அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம். வீண் விரயத்தை பொறுத்தவரை இன்னைக்கு அதிகார மட்டங்கள் அதிகமா செய்யறாங்க. யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவர்கள் இன்றைக்கு அதிகமாக செய்யக்கூடிய இந்த வீண் விரயத்தை இன்னைக்கு நாம் பார்த்து வருகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய 3 செயல்கள் உண்டு. அல்லாஹ் வெறுக்கக்கூடிய 3 செயல்கள் உண்டு. அதுல ஒன்று இப்படி சொல்லப்பட்டது அப்படி சொல்லப்பட்டதுங்கிறத செய்தியை ஊர்ஜிதம் இல்லாத செய்திகளை மக்களுக்கு பரப்புவது, அதுவும் அல்லாஹ் வெறுக்கிறது. அடுத்து அதிகமான கேள்விகளை கேட்கிறது, சந்தேகம் அப்படிங்கிற பேர்ல தேவையற்ற கேள்விகளை கேட்கிறது, இதுவையும் அல்லாஹ் வெறுக்கிறான். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வைதாஅத்துல் மால், செல்வங்களை வீண் விரயம் செய்வது, அதை அநியாயமாக நீங்கள் செலவு செய்வது இருக்கிறது, அதையும் அல்லாஹ் வெறுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வீண் விரயம் எல்லாம் ஏன் நடக்கிறது தெரியுமா? செல்வந்தர்கள் செய்யக்கூடிய
பணக்காரர்கள் செய்யக்கூடிய, அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய, செல்வாக்கு மிக்கவர்கள் செய்யக்கூடிய இந்த வீண் விரயங்கள் ஏன் நடக்கிறது தெரியுமா? அவன் என்ன சொல்றான்னா, என் கெத்து காமிக்கணுங்கிறான். எல்லார்ட்டும் அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு. கல்யாணத்தை நடத்தணுமா, இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு என் கெத்தை நான் அங்க காமிக்கணும், ஒரே என்னை மெச்ச வேண்டும், உலகமே என்னை பாராட்ட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியாக இந்த எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய பேர்ட்ட விதைக்கப்பட்டு விட்டது. உணவாக இருந்தாலும் சரி, ஆடையாக இருந்தாலும் சரி, அலங்காரங்களாக இருந்தாலும் சரி, வசிக்கக்கூடிய மாளிகைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே இன்னைக்கு இருந்துங்க ஒரு எண்ணம், இந்த மாதிரியான எண்ணம், ஒரு பெருமைத்தனம் அவங்களுக்கு வந்து போச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆடை இருக்குதே, ஆடை அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு நியமத்து, அதுல கூட நீங்க என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா பணிவை காட்ட வேண்டும். அந்த ஆடையை போட்டு 4 பேர் நம்மளை மதிக்கணும், 4 பேர் நம்மளை என்ன செய்யுங்க பின்னாடி வரணும் அப்படிங்கிற மாதிரியாக பெருமைத்தனம் வந்து விடக்கூடாது, அதிலேயும் பணிவு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப யார் இந்த உலகத்துல பணிவோடு அந்த ஆடையை, இந்த ஆடை விலை உயர்ந்தது, இதை போட்டால் சமூகம் என்ன இப்படி பார்க்கும், இதற்கு இவ்வளவு மதிப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம ஆடையை வந்து என்ன செய்றீங்க, பணிவோடு சில ஆடைகளை நீங்கள் தவிர்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் மறுமை நாளிலே உங்களுக்கு ஈமான் என்ற விலை உயர்ந்த ஆடை, ஈமான் என்ற கௌரவமிக்க அந்த ஆடையை உங்களுக்கு நிச்சயம் அனுபவிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப உணவுகள் என்று சொன்னால் அந்த உணவுகளிலும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கஷ்டமான நேரத்தில், உணவுக்கே வழி இல்லாத நேரத்தில், பசியோடு போய் சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அந்த மக்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதோ பாருங்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லதுஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈமி யௌமல் கியாமா. இதோ இருக்கு பாருங்க, இந்த உணவுக்கு வழி இல்லாம தான் வந்தோம், பசியோடு வந்தோம், இங்கே வந்து சாப்பிடுகிறோம். அப்ப இந்த உணவை பற்றியும் நாளைக்கு நீங்கள் மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்ப்போம். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப எதுவாக இருந்தாலும் தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, ஆத்துல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொன்னார்கள்? அப்ப ஒன்னிடத்துல நிறைய இருக்கிறது என்பதற்காக வேண்டி ஊர் மிச்சனும் பாராட்டணும் விளம்பரம் என்கிற அடிப்படையில நீ அள்ளி வாரி கொடுத்து என்ன செய்கிற, செலவு செய்கிறாய் என்று சொன்னால் இதெல்லாம் எங்க போய் சேர்க்கிறது? நேற்று 2 தினங்களுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு அரசியல்வாதியுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல 500 பவுன் தங்கத்தை ஒரு ஆண் அணிந்து கொண்டு ஆடுகிறான். இதெல்லாம் எங்கேயிருந்து வந்துச்சு? எல்லாம் ஊழலும் லஞ்சம் தான். ஒரு பவுன் இன்னைக்கு வாங்க முடியுமா? ஒரு ஏழைகளால், நடுத்தர மக்களால் வாங்க முடியாது. அது ஆணுக்கு போடவும் கூடாதா, இஸ்லாத்தை பொறுத்தவரை தடை செய்யப்பட்ட உண்டு. ஆனால் அந்த 500 பவுன் நகையை வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு அதை தன்னை பெருமையாக காமிக்கிறான் என்று சொன்னால் அவன் சமூகம் இன்னைக்கு எங்க இருக்குது? எல்லோரிடத்திலும் இந்த எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ இந்த எண்ணங்கள் எப்போது வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அதிகமாக தருகின்ற பொழுது அதை நல்ல வழியில செலவு செய்வதை விட்டு தேவையற்ற வழியிலே அதை வீண்வரையும் செய்கின்ற பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக ஆகிவிடுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல நீ தண்ணீர் இந்த நாட்டில் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் நாடுகிற பிரச்சனை இல்லை, கரண்ட் அல்லாஹ் நாடுற பிரச்சனை இல்லை, ஆனாலும் இந்த கோடை காலத்தில் லிமிட்டா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அரசாங்கம் நமக்கு நிறைய வலியுறுத்துகிறது. இந்த தலைப்பை தந்தது காரணம், அதுவும் ஒரு காரணம். அப்ப அரசு என்ன சொல்கிறது என்று சொன்னால், கடுமையான வெயில், வெப்பம், இந்த நேரத்தில் தேவையற்ற அளவுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, தேவைக்கு மின்சாரத்தை பயன்படுத்துங்க, தேவைக்கு தண்ணீரை பயன்படுத்துங்கள், இதெல்லாம் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருங்க பிராக்டிக்கலாவே இதை காமிச்சாங்க. நம்ம இன்னைக்கு யோசிக்கிறோம், காலையில் எழுந்திருத்து இன்னைக்கு நான் வேலைக்கு செல்ல வேண்டும், டியூட்டிக்கு போகணும், தண்ணி வரலன்னா ஒட்டுமொத்த டென்ஷனும் வந்து நிற்கும். ஒட்டுமொத்த டென்ஷனும் நம்ம அன்னைக்கு வந்து நின்று எல்லா வேலைகளையும் கொலாப்ஸ் ஆயிரும். காரணம், போட்டபடி திட்டமிட்டபடி ஜாபுக்கு போக முடியல, டியூட்டிக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, பல டென்ஷன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, தண்ணீர் என்று சொல்கிறோம், இன்றைக்கு தண்ணீரும் எப்படி வீணடிக்கப்படுகிறது. ஒரு முத்து, இதுதான் ஒரு முத்து, 2 கை அளவு உள்ள அந்த தண்ணியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் wudu செய்தார். இன்னைக்கு யாராவது செய்ய சொல்லுங்க பார்க்கலாம், முடியாது.
அப்படி டேப்பை திறந்து நம்ம குளிக்கிற அளவுக்கு என்ன செய்யணும், தண்ணீர் மளமளமளமள ஓடிக்கொண்டே இருக்கணும். அதுல கையும் காலும் கழுவணும். அதுல சில பேருக்கு வசுவாசு, இங்கே கழுவுனா அங்கே கழுவுனா 10 தடவை அள்ளி ஊத்துறான், அந்த வெயிலையும் ஊத்துறான், அள்ளி அள்ளி ஊத்துறான். அப்ப இந்த 2 கை அளவு உள்ள தண்ணீரில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒது செய்தார்கள். எவ்வளவு சிக்கனம்! இது நம்ம பழகி இருக்கிறோமா? இன்றைக்கு இல்லை. அதனால்தான் தண்ணி இல்லாத இடங்கள்ல இன்னைக்கு பெரிய பிரச்சனை. அதே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 முத்து 4 கையளவு அல்லது 5 கையளவு வச்சு அதில் குளித்தார்கள். நம்ம கால் கழுவுறதுக்கே பத்தாத தண்ணி. நம்ம ஸ்டைல்ல இன்னைக்கு கால் கழுவுவதற்கு இந்த தண்ணீர் பத்தாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, அந்த குறைந்த தண்ணியில உதுவும் செய்தார்கள், அந்த குறைந்த தண்ணியில குளித்தும் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு காட்டியிருக்கக்கூடிய வீண் வரையத்தில் நீங்கள் சென்று விடாதீர்கள் என்பது காட்டியிருக்கக்கூடிய அழகான வழிமுறைகளை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ வீண் வரையத்தை பொறுத்தவரையில நம்முடைய வாழ்க்கையில எந்த வகையிலும் வரக்கூடாது. எந்த வகையிலும் அது செலவு செய்தாலா இருக்கட்டும், உணவுகளாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், தேவையுள்ள மக்கள், எத்தனையோ மக்கள் தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் அதை கொடுத்துட்டோம் சொன்னா அது சதக்கா, நன்மையை பெற்றுவிடும், தர்மத்தினுடைய நன்மையை பெற்றுவிடுகிறது. ஆனால் அதை விட்டுவிட்டு வீண் வரைக்கும் நாம் செய்கிறோம் என்று சொன்னால் இறைவனுடைய கோபத்திற்கும் ஆளாகி விடுகிறோம், ஷைத்தானுடைய கூட்டாளிகளாகவும் செய்கிறோம், ஆக்கப்படுகிறோம். மறுமை நாளில அதற்கு கடுமையான தண்டனை உள்ள ஒரு காரியத்தையும் நாம் செய்து விடுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய இந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் ஆக்கிக் கொண்டு இந்த வீண் வரையம் என்ற இந்த தேவையற்ற காரியத்திலிருந்து விடப்படக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் எல்லாம் ஆக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு போதனை செய்யக்கூடிய பல்வேறு போதனைகள் உண்டு. அதுல ஒரு போதனை என்னன்னு சொன்னா, இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த. அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கெல்லாம் பதவிகளையும் பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் கொடுத்து ஒரு நாட்டிற்கோ ஒரு பகுதிக்கோ அனுப்புகின்றார்களோ அப்ப சொல்லக்கூடிய உபதேசங்களில் பல்வேறு உபதேசம் செய்வார்கள். அதுல முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு உபதேசம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன்னா அதிகாரம் இருக்கு, நீங்கள் மக்களிடத்தில் எப்படியும் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய முடியும். நீங்க மேனேஜரா இருக்கிறீங்க, கம்பெனியில பெரிய பொறுப்புல இருக்கிறீங்க, நீங்கள் செய்தால் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் முறைகேடாக பயன்படுத்தினால் அங்கே கேட்பதற்கு ஆளே கிடையாது. இத்தனை வருஷம் சர்வீஸ், உங்களுக்கு கீழே தான் எல்லாரும், அப்படிங்கிற ஒரு நிலை, முழு அதிகாரம் படைத்தவர்களாக நீங்கள் இருக்கின்ற பொழுது அந்த அதிகாரத்தில் நீங்கள் எதையெல்லாம் ஏமாற்று வேலைகள், மோசடி வேலைகள், உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரகம் செய்கின்றீர்களோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை எல்லாவற்றையும் விட அதிகாரம் படைத்தவன் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதிகாரியாக செல்லக்கூடிய, அந்த அதிகாரத்தோடு செல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உபதேசம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கணும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க? மனிதனுடைய இயல்பு இதுதான். மனிதனுடைய இயல்பு, நம்மிடத்துல அதிகாரம் இருந்தால் கீழே உள்ள ஒரு இடத்துல எப்படி நடந்தாலும் அது அநியாயமா, நீதியா, அநீதியா, உண்மையா, பொய்யா எதுவும் பார்க்க மாட்டான். எந்த அளவுக்கு வரணும் தரக்கூடியவராக மனிதன் இருப்பான்ங்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த போதனையை சொன்னார். 2 தினங்களுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, நாகர்கோவில்ல ஒரு கஞ்சா வித்த ஒரு மனிதர், ஹேண்டிகேப்புக்கு ஆளு, சரியாக நடக்க முடியாத ஒருவர், 200 கிராம் அவர் குட்கா வைத்திருந்தார் என்பதற்காக வேண்டி அவரை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சி காவல்துறை அதிகாரிகள் அவரை அடிச்சே ஆளை காலி பண்ணிட்டாங்க. லாக்அப் டெத் நிறைய நடக்குது. அங்க நடந்து ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா புது சிறையில அங்கேயும் ஒருத்தர் அடிச்சு கொள்றாங்க. அப்போ அதிகாரம் என்பது எப்படி போது பாருங்க. இந்த பக்கம் கோடி கோடியா கடத்திட்டு இருக்கிறான் அரசியல்வாதிகள். அவங்க தான் போதை பொருள் நடமாட்டுவதற்கு காரணமே அவர்கள் தான். உலகத்துல இலங்கையில பார்த்திருப்பீங்கல்ல, நீர்கொழும்புல சென்ற வாரத்துல பெரிய சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலையில போதை கும்பல்கள், மாஃபியாக்கள் அடித்து கொண்டு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்கள் காலி கொண்டு உள்ள ஜெயில கொண்டு போட்டாங்க. அதுல 7-8 அதிகாரிகள், சிறைத்துறை அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள். எவ்வளவு பெரிய அநியாயங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது.
அப்ப அதிகாரம் என்பது அந்த அதிகாரம் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு வர வேண்டுமே தவிர அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எதையும் செய்யலாம், எதையும் சாதித்து விடலாம், எந்த அநியாயத்தையும் நாம் செய்யலாம் என்று நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் உன்னை மண்டையில கொட்டி நான் ஒருவன் இருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னுடைய தண்டனையை அங்கே காண்பிப்பான் என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லா இடங்களையும் நடக்கும், உலகளாவிய அளவுக்கு இன்னைக்கு நடக்கும். இன்னைக்கு FIFA கப்பை பார்க்கிறோம், உலகமே பார்க்குது, எல்லோரும் பார்க்கிறாங்க. வேர்ல்டு மேட்ச்னு பார்க்குறாங்க. அது உண்மையிலே வேர்ல்டு மேட்சா? அது ஒரு ஃப்ராட் மேட்ச். நல்லா தெரிகிறது இந்த நாட்டை, ஏன்னா இந்த வல்லரசு நாட்டினுடைய அதிபருக்கு இந்த நாடு பிடிக்கும், ஏன்னா அவனுக்கு அடிமை. இவன் கொண்டு வரலாமா, இவன் ஜெயிக்கலாமா? ஜெயிக்கக்கூடாது, ஏன்னா இவன் நமக்கு எதிரி. பார்க்குறோம் இன்னைக்கு சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரியுது இந்த விளையாட்டுல கண்டிப்பாக கேம் நடக்குது, ஃப்ராட் பண்றாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனா அதை உட்கார்ந்து நம்ம ரசிக்கிறோம். அதற்கு பின்னால் அத்தனை அரசியல் அழுத்தங்கள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம். அங்கே நடுவராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சைடா சப்போர்ட் பண்றான், ஒரு கேமுக்கு ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்றான். ஏன்? அங்கே அதிபர் கட்டளையிட்டு இருக்கிறார், இவனை தான் நீ கொண்டு வரணும். இந்த நாடு நமக்கு அடிமையான நாடு இல்லை, இந்த நாடு நாம் சொல்வதை கேட்கக்கூடிய நாடு இல்லை, இவனை தள்ளி வீழ்த்து, இவனை தான் முன்னாடி கொண்டு வரணுங்கிறான். இப்படிப்பட்ட அயோக்கியதான் நடக்குது. அவன் தான் சொல்றான், அன்னைக்கு ஹார்மோஸை மூடுங்கிறான், நாளைக்கு துறங்கிறான், இன்னைக்கு அதுங்கிறான், நாளைக்கு இதுங்கிறான். எல்லாமே ஒரு பைத்தியக்காரத்தனமாக இன்னைக்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. நமக்கு மேல் ஒரு பவர் இருக்கிறது, நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது. அது நினைத்தால் இந்த உலகத்துல எப்படி நம்மளை கவிழ்த்து விடுவானுங்கிற பயம் இன்னைக்கு அதிகாரத்தில் உள்ளவரிடத்தில் கொஞ்சம் மேலும் இல்லை என்பதைத்தான் இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில நம்மிடத்தில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அதிலே இறையச்சம் வேண்டும். யாருக்கு அநீதம் செலுத்தி விடக்கூடாது, யாருக்கு அநியாயம் செய்து விடக்கூடாது. அல்லாஹ் பிடித்து விடுவான். அல்லாஹ்வுடைய உமது இறைவனுடைய பிடி கடுமையானதுங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதிகாரத்து ஒவ்வொரு அதிகாரம் படைத்தவர்களுக்கும் செல்வாக்கு உள்ளவர்களுக்கும் அவ்வப்போது என்ன செய்யறாங்க, அந்த வசனங்களை, அந்த செய்திகளை, அந்த உபதேசங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் இன்னைக்கு நடைமுறையிலே அதிகாரம் உள்ளவரிடத்தில் இது இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அச்சம் எங்கே என்று கேட்கக்கூடிய அளவுக்குத்தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கிடுவானாக.